ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வட்டு கத்திரிக்காயோட சேர்த்து நெத்திலையும் போட்டு செய்கிற ஒரு கறி. இந்த கறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட இதில் நிறைய சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த வட்டு கத்திரிக்காயிலையும் நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நெத்திலையிலையும் இருக்குது. வாங்க பார்ப்போம் இது எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல நெத்திலியை எடுத்து அதில் இருக்கிற தலைப்பகுதியையும் அகற்றிட்டு அதோட குடல் பகுதியையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு லேசான சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அதுலேயே ஊற விடணும். அதுக்கப்புறம் நல்லா அந்த நெத்திலியை கழுவி எடுத்து வடித்து எடுத்து வச்சுக்கிறணும். அந்த நெத்திலிக்குள்ளே உப்புத்தூள் கொஞ்சமாகவும் மிளகாய்த்தூள் கொஞ்சமும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நெத்திலியையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே பரட்டி விடணும். இதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, சும்மா ஷெலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த எண்ணெயிலேயே பரட்டி விடணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு அந்த நெத்திலியை எடுத்து வேறையாக வெளியில் வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் தான் நம்ம இந்த கறியை செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற அதையும் அதிலேயே போட்டு அது இருக்கிற எண்ணெயிலேயே தாளிக்கணும். தாளிச்சிட்டு அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதுக்குள்ளே 3 வெள்ளைப்பூடையை எடுத்து நச்சு போட்டுக்கிறணும். போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற வட்டு கத்திரிக்காய் துண்டுகளையும் அதுக்குள்ளேயே போடணும். இந்த வட்டு கத்திரிக்காய் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இதுக்கு முதல்ல ஒரு ரெசிப்பிலையும் சொல்லியிருக்கிறேன். அதாவது வட்டு கத்திரிக்காயை நல்லா ஒரு பேக்கில் போட்டுட்டு அதை தட்டிட்டு அதில் இருக்கிற விதைகளெல்லாம் வெளியில் வர அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி அந்த விதைகளை அகற்றிட்டு அந்த வட்டு கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வட்டு கத்திரிக்காயையும் இந்த தாளிப்போடு சேர்த்து கொஞ்சம் தாளிச்சிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வேக வச்சிடணும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு கொரக்காய் புளி துண்டொன்று போட்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு உப்புத்தூளை போட்டுக்கிறணும். போட்டு இந்த மாதிரி அதையும் கிளறி விடணும். பாருங்கள், இதில் நல்லாவே தண்ணி குறைஞ்சிருச்சு, இப்போ பரவாயில்ல. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், மஞ்சள் தூளையும் சேர்த்து நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ பாருங்கள், இந்த நேரம் அநேகமாக நல்லாவே வெந்து வந்திருக்கும். நீங்கள் கரண்டியால் ஒரு தடவை இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா வெந்திருக்குன்னு சொன்னால் ஓகே. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி துண்டுகளையும் போட்டுட்டு அதையும் கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே கெட்டிப்பால் 1 கப் அளவுக்கு ஊற்றி அதையும் நல்லா கிளறி விடணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 1.5 நிமிஷம் அளவுக்கு வேக விடணும். வெந்த பிறகு அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே பரட்டி வச்சுருக்கிற நெத்திலியையும் சேர்த்துக்கிறணும். இப்போ இந்த மாதிரி கடைசியில் நெத்திலியை சேர்த்திங்கன்னு சொன்னால் அது அந்த நெத்திலியோட ஒரு நல்ல கிறிஸ்பி தன்மை ஒன்று அதுக்குள்ளே இருக்கும். கரைஞ்சி போகாமல் இருக்கும் நெத்திலி. இந்த மாதிரி கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கிற நேரம் நெத்திலி துண்டுகள் சின்னதாக இருந்தால் கூட கரைஞ்சி போகாமல் முழுசாக அப்படியே இருக்கும். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த கறியோட நான் என்னோடய கம்பினேஷனை கொஞ்சம் பாருங்கள். என்னோட இந்த லன்ச் மெனுவை ரைஸோட நெத்திலியும் வட்டு கத்திரிக்காய் கறி, பருப்பு கறி, அதோடு சேர்த்து கோவா சுண்டல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இந்த கம்பினேஷன். நீங்களும் இந்த மாதிரி நெத்திலியும் வட்டு கத்திரிக்காயும் போட்டு செய்கிற கறியை செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதோடு அதில் இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூவும் ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. துஷ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.